எந்த பட்டி தொட்டி பாடலும் ஃபஸ்ட்டு வந்து விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ போட்ட ஒரு பலகை வந்து எல்லா கிராமங்களையும் எல்லா இடத்துலையுமே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வெளியூர்கள்லாம் போனால் கூட ரசிகர் மன்ற தலைவர்களோட வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் தான் தங்குவார் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பற்றி ஒரு மனிதனாக அவங்கள பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இப்போ ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட வந்து நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆன்மீக ஒரு ஆளுமை வேணும், ஒரு துணிவு வேணும். ஏன்னா அவர் தன் படத்தை ஓட விடாமல் செய்யலாம், தன் படத்துக்கான இடையூறுகளை செய்யலாம், அதையும் துணிஞ்சு ஒருத்தர் வந்தார். தான் பெரிய ஹீரோ, அவர் பார்க்கறதுக்கு டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து குமிச்சிட்டு இருப்பாங்க நேரம். ஏன்னா பொள்ளாச்சி படத்தில் அங்கே ஷூட் பண்ணோம். அவர் அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கவே மாட்டார். அந்த கர்வம், தான் ஒரு பெரிய ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் நினச்சிக்கவே மாட்டார். சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வெள்ளம், ஒரு மழை, ஒரு பூகம்பம், ஒரு கார்கில் வார், ஒரு பிரச்சனை, எதுனாலும் முதல்ல ஓடி வந்து உதவி செய்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் தான். அவர் தான் மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தார். மற்ற அமைப்புகள்லாம் நன்கொடை தரும் முன்னாடி முதல் நன்கொடை நடிகர் சங்கத்திலிருந்து விஜயகாந்த் கொடுப்பார். சொந்த காசுல இருந்து கொடுப்பார். அந்த மனுஷங்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மனசுக்குள்ள வச்சதுதான் உதட்டுல வச்சு பேசுவார். உன்னை திட்டணும்னு நினைச்சா இடம் பொருள் யாவெல்லாம் பார்க்க மாட்டாரு, அப்படி திட்டுவாரு. உன்னை புகழணும்னு நினைச்சா அதே மாதிரி புகழ்ந்து பேசுவார். இப்ப இருக்கானுங்களே எத்தனையோ கட்சிக்காரனாங்க, ஐயோ ஐயோ போடுறானுங்க பாரு ஜால்ரா. ஈழத்துல வந்து போர் உச்சத்தில் இருக்கும் போது நண்பர் மணிவண்ணன் எழுதிய ஒரு நாடகத்துல நண்பர் விஜயகாந்த் நடிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வசூலிச்சு கொடுத்தாரு. கருந்தேக்கில் செஞ்ச சில மாதிரி இருப்பார் விஜயகாந்த். அதை பார்த்து உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி உடற்பயிற்சி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமா இருந்தாலும் சரி, திமிருன்னு நினைச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும். ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் பண்ணுவோம். ஜெயலலிதா இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க. பத்திரிகைகளை என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனை ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எம் மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும்.